Welcome back. Hey guys, this is Shivra Kumar here. So welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதுதான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் காலையில் நான் எந்திரிச்சது லேட், ஏன்னா நேற்று கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஸோ அந்த vlog உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்திரிச்சது லேட் ஆகிடுச்சு. காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஒரு கொலாப் ஒர்க் ஒன்று இருந்துச்சு. அது மம்மி தைச்சி கொடுத்தாங்க. அதுக்கு ஏன் நம்ம சும்மா விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே இன்றைக்கி ஹேர் கேர் ரொட்டீனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் டே. ஸோ நம்ம ஹேர் கேர் ரொட்டீனும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த ப்ளவுஸ். இது வந்து ஸ்டிச்சுடு ப்ளவுஸ். இது இப்போ தான் ஸ்டிச் பண்ணாங்க. இது இங்கே தொங்குது இல்லையா, அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரி, நான் கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதுவே நானாக யோசிச்சு சரி நம்ம ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக விடாமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணினது. ஸோ இதுதான் ஸ்டிச்சுடு ப்ளவுஸ். ஸோ இதோட எக்ஸாக்ட் வீடியோ, இதோட சாரீ அண்ட் இவங்களோட பேஜ் எல்லாமே நான் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒர்த்துங்க. எல்லாமே இளம்பிள்ளை சாரீஸ். உங்ககிட்ட எல்லா சாரீஸுமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இது நமக்கு கொலாப்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் வீடியோ அவுட்புட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் பேக் சைடு என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் மைக் ப்ராப்ளம்ங்க. இப்போதைக்கு மைக் இல்லை, வாங்கணும் இனிமே தான். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நாய்ஸ்லாம் வரும். ஐம் ஸோ சாரி. கம் பேக். நான் பேக் சைடு என்ன மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நெக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லைக் பாருங்கள் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் வர மாதிரி பின்னாடி நெக் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பின் பண்ணுற மாதிரி லைக் பேக் ஹூக் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படி தான் கொடுத்துருக்கேன். மாதிரி ஒரு ஒர்க் இதில் குட்டி குட்டி ஒர்க் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஆரிலாம் போட தெரியும். ஏன்னா நான் ஆரி கிளாஸ் போனேன். நான் வந்து காலேஜில் இருக்க கிளாஸ் போனேன். 15 days நம்ம கிளாஸ் போனேன். அதெல்லாம் இப்போ தான் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த கிளாஸில் இப்போ தான் யூஸ் ஆகுது. சரி, நம்ம ஏன் இந்த இடத்த மொட்டையாக விட வேண்டாமே அப்படின்னு இது நானாக யோசித்து ஒன்று பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கொஞ்சமாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நூல், நான் இதுக்கு நூல் எடுக்கல. இதுக்கு நான் அந்த ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் இது மாதிரி போட்டுக்கோங்க. பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரோலை எத்தனை பீட்ஸ் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா ரோலையுமே வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஏதாவது ஸ்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இருங்க, இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. இப்படி இருக்கா? இதை நம்ம இப்படி கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் மாதிரி நான் வந்துட்டு ஒரு பொட்டு அட்டையில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கு லைக் சின்னதாக. நம்ம இப்போ இங்கேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு இங்கேருந்து அடுத்த லைன் போகிறோமா. இப்போது நான் அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி ஊசி பின்னாடி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை இழுக்கும்போது உங்களுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ அது அவ்வளோதான். லைக் அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் ஆரி கற்றுருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அழகாக வந்துடுச்சா? ரொம்ப சிம்பிள். இது அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பின்னாடி ஒரு மாதிரி ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே ஒரு கொரியர் வந்துருச்சு கைஸ். நம்ம ஆனால் ஒர்க் முடிச்சிட்டோம். இதுதான் ஓவரால் அவுட்புட். பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? இதுதான் ஃப்ரண்ட் சைடு. கைஸ், இந்த ப்ளவுஸ் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வேணும், இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் வேணும், எதாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நம்பர் தரேன். உங்களோட ஆர்டரை வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? கான்டென்ட் க்ரியேஷன் அல்லது இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது வித்தவுட் மைக்கு, அது இட்ஸ் நாட் ஈஸி. என்னால் உட்காந்துருக்க முடியல. இடையில வேறு நம்ம இந்த ஒர்க் வேறு பண்ணுறோம். கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம உங்களுக்கும் காட்டணும். ஸோ
யா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி திங். நீங்கள் பார்க்குறீங்க அது எப்படி லைக் நம்ம ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பார்க்குறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையாகவே அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஏன்னா அப்போ தான் நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நான் நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்லி வ்ளாக்ஸ் நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு டே டு டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.